கோவை மாவட்டம் வடகோவையில் உள்ள தமிழ்நாடு வனக்கல்லூரியில் தமிழ்நாடு வனப்படை நவீனமயமாக்கப்பட்ட வன உயிரின இடமாற்றம் சிகிச்சை மையம், சாடிவயல் யானைகள் முகாம், ஆவண காப்பக சேமிப்பகம் ஆகியவற்றின் திறப்பு விழா நடந்தது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்றார். நிகழ்ச்சி தொடக்கத்தில் பணியின் போது உயிர் நீத்த வன பாதுகாவலர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு அஞ்சலி செலுத்தினார். 5 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் நவீனமயமாக்கப்பட்ட 123 கன், 19 பிஸ்டல் துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்களை வனப்படைக்கு துணை முதல்வர் உதயநிதி வழங்கினார். தொடர்ந்து தமிழகத்தில் முதல் முறையாக சிறுமுகையில் 19.5 கோடி ரூபாய் மதிப்பில் வன உயிரின இடமாற்றம் மற்றும் சிகிச்சை மையத்தை துவக்கி வைத்தார். பின்னர் சாடிவயல் பகுதியில் 8 கோடி ரூபாய் மதிப்பில் 18 ஷெட்டுகள் கொண்ட யானைகள் முகாமை துவக்கி வைத்தார். இறுதியாக 100 ஆண்டு பழமையான வனத்துறை சார்ந்த புத்தகங்களை 2 கோடி ரூபாய் மதிப்பில் ஆவண காப்பக சேமிப்பகம் திறந்து வைத்தார். வனத்துறை குறித்த தகவல்களை மாணவர்களுக்கு எடுத்து சொல்லும் அளவிற்கு திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் முதல் முறையாக வன உயிரின இடமாற்றம் மற்றும் சிகிச்சை மையம் துவங்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக நமது தமிழ்நாடு வனப்பகுதியில் கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பல்வேறு வகையான அரிய வகையான உயிரினங்கள் இருக்கின்றது. இந்த உயிரினங்களுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டோ அல்லது காயம்பட்டோ, அதாவது மோதலில் ஈடுபட்டு ஏதாவது காயம்பட்டோ இருந்த யானைகள், வன உயிரினங்களை மீட்டு அதை உடனடியாக இந்த சென்டருக்கு, மையத்திற்கு கொண்டு வரப்பட்டு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு மீண்டும் வனப்பகுதிக்குள் விடுவதற்கு ஏதுவாக இந்த மையம் தற்பொழுது பல உள்கட்டமைப்புகளுடன் கட்டப்பட்டிருக்கிறது. நான் சொன்ன மாதிரி பழமையான துறை என்பதால் 200-300 வருடங்களுக்கு முன்பட்ட பழமை வாய்ந்த காப்பகங்கள், அதாவது ஆவணங்கள் நமது வனத்துறையில் இருக்கின்றது. இதில் பல வகையான ஆவணங்கள் சிதறடைந்த நிலையில் இருப்பதினால் அந்த ஆவணங்களை முறையாக டிஜிட்டைசேஷன் பண்ணும் நோக்கில் தற்பொழுது டிஜிட்டைசேஷன் பணி இன்றைக்கு மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களால் துவங்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக பழமை வாய்ந்த பல ஆவணங்கள் முறையாக டிஜிட்டைசேஷன் செய்து இன்னும் பிற்காலத்தில் வரும் சந்ததியினர்கள் அந்த ஆவணங்களை பார்த்து வனத்துறையின் பல வகையான பெருமைகளையும் திட்டங்களையும் அவர்கள் தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இந்த ஆவண காப்பகம் இன்றைக்கி துவங்கப்பட்டிருக்கிறது. சாடிவயல் முகாம் என்பது ஏற்கனவே நமது கோயம்புத்தூர் வனக்கோட்டத்தில் யானை மனித மோதல்களை குறைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சிறிய முகாம். ஆனால் தற்பொழுது அந்த முகாமினை மேம்படுத்துவது தொடர்பாக பல உள்கட்டமைப்புகள் செய்வதற்கு நிதி வழங்கப்பட்டு தற்பொழுது அந்த சாடிவயல் யானை முகாம் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் இந்த சாடிவயல் முகாம் பல்வகையான யானைகளுக்கு ஒரு மறுவாழ்வு அளிப்பதற்காகவும் அதே நேரத்தில் இந்த வனக்கோட்டத்தில் யானை மோதல்களை தடுப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது.